வணக்கம். முதன்மை செய்திகள் 50 பல்வேறு செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வரும் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் வட மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 10ஆம் தேதி கடலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 11ஆம் தேதி தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை பூந்தமல்லி போரூர் இடையே ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலின் 3ஆம் கட்ட சோதனையோட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது. முதல் 2 முறை அப்லைன் முறையில் சோதனை நடந்த நிலையில் முதல் முறையாக டவுன்லைன் ரயிலை இயக்கி சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்தியாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5000-ஐ கடந்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டிருக்கும் தகவலில் ஒரே நாளில் நாடு முழுவதும் 498 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5364ஆக உயர்ந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் ஹைதராபாத்திற்கு பணி தொடர்பாக சென்றுள்ளார். அங்கு காய்ச்சல் ஏற்பட்டதை அடுத்து மருத்துவர்கள் பரிசோதனை செய்ததில் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதியானது. இந்நிலையில் கொரோனா தொற்று ஏற்பட்டவருக்கு இணை நோய் மற்றும் இதய பிரச்சினை இருந்ததால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மாவட்ட சுகாதாரத்துறை இயக்குநர் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் கருவுற்ற பெண்கள் முகக்கவசம் அணிய தமிழக சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. கருவுற்ற பெண்கள், இணை நோய் உள்ளவர்கள் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும், கருவுற்ற பெண்கள் உடல் வலி, காய்ச்சல், இருமல் இருந்தால் உடனடி சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காவல்துறையினர் நடுநிலையான அமைப்பாக செயல்பட வேண்டும் என்றும், இது ஜனநாயக நாடு என்றும் மதுரை முருகபக்தர்கள் மாநாடு தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. முருகபக்தர்கள் மாநாடு தொடர்பான வழக்கில் மதுரை மாநகர காவல் உதவி ஆணையர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை நீதிபதி புகழேந்தி திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்தார். சமூக வலைதளத்தில் சீருடையுடன் புகைப்படங்களை பதிவிடுவதை காவல்துறை அதிகாரிகள் தவிர்க்க வேண்டும் என்று தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். தொலைக்காட்சி நிகழ்ச்சி மற்றும் யூடியூப் சேனல்களில் பங்கேற்கும் போது உயர் அதிகாரிகளிடம் உரிய அனுமதியை பெற வேண்டும் என்றும், நன்னடத்தை விதிகளை மீறி செயல்பட்டால் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் சங்கர் ஜிவால் எச்சரித்துள்ளார். திமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் 3 வேட்பாளர்கள் மற்றும் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் ஆகியோர் தங்கள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர். திமுக சார்பாக வில்சன், SR சிவலிங்கம், கவிஞர் சல்மா மற்றும் மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் ஆகியோர் முதல்வர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தங்கள் வேட்பு மனுக்களை தேர்தல் நடத்தும் சட்டப்பேரவை கூடுதல் செயலர் சுப்பிரமணியத்திடம் தாக்கல் செய்தனர். அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் வேட்பாளர்களான வழக்கறிஞர் இன்பதுரை மற்றும் தனபால் ஆகியோர் தங்களுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர். கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் அவர்கள் வேட்பு மனுக்களை அளித்தனர். 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை மேற்கொள்ளப்பட்டால் தென்னகத்தின் ஜனநாயக வலிமை மதிப்பில்லாத அளவுக்கு குறைந்துவிடும் என்றும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தங்களின் சுயநலத்துக்காக பாஜக முன்பு அதிமுக மண்டியிட்டுள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் பாஜகவுக்கு அதிமுக துணை போவதாகவும் முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்தார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தவறு நடந்தால் அதனை எதிர்க்கும் முதல் குரல் தன்னுடையதாக இருக்கும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். முதல்வரின் விமர்சனத்திற்கு எதிர்வினையாற்றியுள்ள அவர், தொகுதி மறுசீரமைப்பு மற்றும் இந்தி திணிப்பு குறித்து தமிழ்நாட்டு மக்கள் தெளிவான மனநிலையில் இருப்பதாகவும், திமுக ஆட்சியில்தான் வேலைவாய்ப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பில்லாமல் மக்கள் அவதிப்படுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டியுள்ளார். கமலாலயத்தின் குரலாக பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமி வெட்கப்பட வேண்டும் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்திற்கு பதிலளித்துள்ள அமைச்சர் ரகுபதி, தொகுதி மறுவரையறைக்கு எதிராக ஒரு பேச்சோ எழுத்தோ அதிமுக பதிவு செய்துள்ளதா என வினவியுள்ளார். ராமதாஸ், அன்புமணி இடையே சமாதானம் ஏற்படும் என்று பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.
ராமதாஸை தைலாபுரம் இல்லத்தில் முன்னாள் ரயில்வே இணையமைச்சர் அரங்கவேலு, பாமக அரசியல் குழு தலைவர் பேராசிரியர் தீரன், கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, திருக்கச்சூர் ஆறுமுகம், தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் ஆகியோர் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். விரைவில் நல்ல செய்தி வரும் என்றும் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று இரவு மதுரை வருகிறார். தொடர்ந்து நாளை நடைபெறும் தென் மாவட்ட அளவிலான பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். இதில் சட்டமன்ற தேர்தல் தொகுதிகள் வெற்றி விவரம், தேர்தல் கூட்டணி, வியூகம் அமைப்பது உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை நடத்த இருப்பதாக கூறப்படுகிறது. வரும் 22ஆம் தேதி நடைபெறும் முருகன் மாநாடு பற்றியும் அவர் ஆலோசிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே திமுக பொதுக்குழு கூட்டம் மதுரையில் நடைபெற்று முடிந்த நிலையில் அமித் ஷாவும் மதுரைக்கு வர இருப்பது அரசியல் களத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. உலகின் உயரமான ரயில்வே பாலத்தை பிரதமர் மோடி தொடக்கி வைத்தார். ஜம்மு காஷ்மீர் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி செனாப் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள உலகின் உயரமான ரயில் பாலத்தை ரிப்பன் வெட்டி தொடக்கி வைத்தார். பின்னர் அந்த பாலத்தில் தேசிய கொடியை அசைத்தபடி நடந்து வந்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இதைத் தொடர்ந்து கட்ராவிலிருந்து ஸ்ரீநகர் வரை இயக்கப்படும் 2 வந்தே பாரத் ரயில் சேவைகளையும் பிரதமர் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். ஜம்மு காஷ்மீர் கட்ராவில் வந்தே பாரத் ரயில் சேவையை தொடக்கி வைத்த பிரதமர் மோடி ரயிலில் பள்ளி மாணவ மாணவிகளிடம் கலந்துரையாடினார். மேலும் வந்தே பாரத் ரயிலின் லோகோ பைலட் மற்றும் உதவியாளரிடமும் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். இந்தியா ஒருபோதும் பயங்கரவாதத்தின் முன் அடிபணியாது என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் கட்ராவில் நடந்த கூட்டத்தில் பேசிய அவர், காஷ்மீர் மக்களின் வருமானத்தை நிறுத்துவதற்கான பாகிஸ்தானின் சதிதான் பஹல்கம் தாக்குதல் என்றார். ஆபரேஷன் சிந்தூர் பெயரை கேட்கும் போதெல்லாம் பாகிஸ்தானின் அவமானகரமான தோல்விதான் அவர்களுக்கு நினைவிற்கு வரும் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவத்தின் தாக்குதலால் சேதமடைந்த வீடுகளை சீரமைக்க 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்தார். கட்ராவில் நடந்த கூட்டத்தில் பேசிய அவர், சிறிய அளவில் சேதமடைந்த வீடுகளுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் மோடி தெரிவித்தார். இந்த நிகழ்வில் ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா, முதல்வர் உமர் அப்துல்லா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்று நம்புவதாக பிரதமர் மோடி முன்னிலையில் முதல்வர் உமர் அப்துல்லா பேசினார். ஜம்மு காஷ்மீர் கட்ராவில் நடந்த கூட்டத்தில் உரையாற்றிய முதல்வர் உமர் அப்துல்லா, ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் உங்களால் தான் மாநில அந்தஸ்து வழங்க முடியும் என்றும் கூறியுள்ளார். வங்கிகளின் கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை 0.5% குறைத்து ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவித்துள்ளார். அதன்படி வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 6%லிருந்து 5.5%ஆக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பால் வீடு மற்றும் வாகன கடன்களுக்கான வட்டி குறைய வாய்ப்புள்ளது. நீட் முதுநிலை தேர்வை ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடத்த அனுமதி அளித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஒரே ஷிப்டில் தேர்வு நடத்த கூடுதல் மையங்களை கண்டறிய வேண்டியிருப்பதால் ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடத்த அனுமதி கோரி தேசிய தேர்வு முகமை மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் நீட் முதுநிலை தேர்வை ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடத்த அனுமதி அளித்தது. மீண்டும் கால அவகாசம் வழங்கப்படாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான MBBS, BDS படிப்புகளுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு நீட் தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கு முன்பாகவே இளநிலை மருத்துவ விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளதால் தேசிய தேர்வு முகமையிடமிருந்து மாணவர்களின் மதிப்பெண்கள் பெற்றுக் கொள்ளப்படும் என மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு நிறைவடைந்தது. நேற்று பிற்பகல் 1 மணி வரை 2,98,425 மாணாக்கர் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பித்திருப்பதாக உயர்கல்வி அமைச்சர் கோவிச்செழியன் தெரிவித்தார். விண்ணப்ப பதிவு செய்த மாணவர்கள் தங்களது சான்றிதழ்களை வரும் 9ஆம் தேதிக்குள் பதிவேற்றம் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவையையும் தன்னையும் பிரிக்க முடியாது என இசைஞானி இளையராஜா தெரிவித்துள்ளார். கோவையில் இளையராஜாவின் இசை கச்சேரி நடைபெறுகிறது. இதற்காக அங்கு சென்றிருக்கும் இளையராஜா விருது வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், கோவையிலிருந்து வாங்கிய ஹார்மோனியத்தை தான் இன்றும் இசையமைக்க பயன்படுத்துவதாக கூறினார். காதல் திருமணம் செய்ததால் தனது குடும்பத்தினரால் 20 ஆண்டுகளாக சாதிய ரீதியிலான நெருக்கடிகளை சந்திப்பதாக திரைப்பட இயக்குநர் கரு பழனியப்பன் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். திரைப்பட இயக்குநரும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளருமான கரு பழனியப்பன் காரைக்குடி காவல் துணை கண்காணிப்பாளரிடம்
தனது பெரியப்பாவும் மூத்த அரசியல்வாதியுமான பழக்கருப்பையா மீது சாதி ரீதியிலான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் பிரபல மலையாள நடிகர் ஷைன் டாம் சாக்கோ படுகாயமடைந்த நிலையில் அவரது தந்தை உயிரிழந்தார். நடிகர் ஷைன் டாம் சாக்கோவும் அவரது தாயும் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அனைவரின் உடல்நிலையும் சீராக இருப்பதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடா பிரதமர் மார்க் கார்னி தொலைபேசியில் அழைத்து G7 உச்சி மாநாட்டிற்கு தனக்கு அழைப்பு விடுத்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். வருகிற 15ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை கனடா நாட்டில் உள்ள கனக்ஸ் மாவட்டத்தில் G7 உச்சி மாநாடு நடைபெறவுள்ளது. இந்நிலையில் G7 உச்சி மாநாட்டிற்கு தனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் கலந்து கொண்டு கனடா பிரதமர் கார்னியை சந்திக்க ஆவலோடு உள்ளதாகவும் மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்த விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்த கருத்து உண்மை என்பதாலேயே பிரதமர் மோடி அது குறித்து இதுவரை எதுவும் பேசவில்லை என ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். பீகார் மாநிலம் ராஜ்கிரியில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பது காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் நிலைப்பாடு என்றார். அமெரிக்க அதிபர் டிரம்புடனான மோதல் போக்கை தொடர்ந்து புதிய கட்சி தொடங்கும் முனைப்பில் எலான் மஸ்க் இருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கும் அவர் அமெரிக்காவின் 80% நடுத்தர மக்களின் பிரதிநிதியாக புதிய கட்சியை உருவாக்குவதற்கான நேரம் வந்துவிட்டதா என்று கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு 80%ற்கு மேலானோர் ஆம் என்று பதிலளித்துள்ளனர். அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வங்கதேசத்தில் பொதுத் தேர்தல் நடத்தப்படும் என்று அந்நாட்டின் இடைக்கால தலைவர் முகமது யூனுஸ் அறிவித்துள்ளார். வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனாவின் ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு அந்நாட்டின் இடைக்கால தலைவராக முகமது யூனுஸ் பொறுப்பேற்றார். இந்நிலையில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தின் முற்பாதையில் தேர்தல் நடத்தப்படும் என்று முகமது யூனுஸ் தெரிவித்தார். இந்தியாவில் வெறும் 5 ரூபாய்க்கு விற்கப்படும் பார்லேஜி பிஸ்கெட் போர் சூழல் நிறைந்த காசாவில் 2349 ரூபாய்க்கு விற்கப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு நாடுகளிலிருந்து காசாவிற்கு நிவாரணமாக அனுப்பி வைக்கப்படும் உணவுப் பொருட்களை சிலர் மொத்தமாக பதுக்கிக் கொண்டு அதன் உண்மையான விலையை விட 500 மடங்கு அதிக விலைக்கு விற்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பக்ரீத் பண்டிகையொட்டி காசாவில் சிதிலமடைந்த மசூதியில் அமர்ந்து இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இஸ்ரேலின் தாக்குதலால் காசாவின் புகழ்பெற்ற கான் யூனிஸ் மசூதி சேதமடைந்துள்ளது. இருப்பினும் மசூதியில் அமர்ந்து இஸ்லாமியர்கள் பக்ரீத் சிறப்பு தொழுகையில் பங்கேற்றனர். இதேபோல ஜெருசலேமின் அல் அக்ஸா மசூதியிலும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. ரஷ்யாவின் விமானப்படை தளங்களை குறிவைத்து உக்ரைன் அதிரடி தாக்குதல் நடத்தியது. சரதோவ் மற்றும் ரியாசான் விமானப்படை தளங்கள் மீது உக்ரைன் நடத்திய தாக்குதலால் ரஷ்யாவின் விமானப்படைகள் கடும் சேதங்களை சந்தித்துள்ளன. இது மட்டுமின்றி எண்ணெய் கிடங்குகள் மீது நடத்திய தாக்குதலால் பல்வேறு இடங்களில் கரும்புகை சூழ்ந்தது. ரஷ்ய விமானப்படை தளங்கள் மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு ரஷ்யா கடும் பதிலடி கொடுக்க தொடங்கியுள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மற்றும் லுட்ஸ்க் நகரங்கள் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்தனர், 20 பேர் படுகாயமடைந்தனர். வீடுகள், அரசு அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்கள் என அனைத்து இடங்களிலும் ரஷ்யாவின் தாக்குதல் தொடர்கிறது. மாம்பழ மனிதர் என்றழைக்கப்படும் கலிமுல்லா கான் தான் உருவாக்கிய புதிய மாம்பழ ரகத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் பெயரை வைத்திருக்கிறார். இவர் தனது தனித்துவமான ஒட்டுதல் தொழில்நுட்பத்தின் மூலம் பல மாம்பழ வகைகளை உருவாக்கியுள்ளார். இதற்கு முன்பு நரேந்திர மோடி, சச்சின் டெண்டுல்கர், ஐஸ்வர்யா ராய் போன்றோரின் பெயர்களை தனது மாம்பழ ரகங்களுக்கு சூட்டியுள்ளார். சீனாவில் இளம் பெண்கள் மேன் மம்ஸ் எனப்படும் ஆண்களிடம் பணம் கொடுத்து சில நிமிடங்கள் ஆற தழுவிக்கொள்ளும் புதிய பழக்கம் பரவி வருகிறது. பணி, கல்வி சார்ந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபட பெண்கள் இந்த கட்டுப்பிடி வைத்தியத்தை நாடுவதாக சொல்லப்படுகிறது. இந்த சேவையை வழங்கும் மேன் மம்ஸ் ஆண்கள் 5 நிமிட அணைப்புக்கு இந்திய மதிப்பில் 600 ரூபாய் வசூலிக்கிறார்கள். சிங்கப்பூரில் இருதரப்பிற்கிடையே இன ரீதியிலான வன்முறையை தூண்டும் வகையில் டிக்டாக்கில் பதிவிட்டதாக இந்தியாவைச் சேர்ந்த ஒருவருக்கு 4 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் வசித்து வரும் இந்தியரான மன்மீத் சிங் மலாய் இஸ்லாமிய மக்களை சிங்கப்பூர் அமைச்சர் ஜோசபின் தியோ தவறாக பேசியது போன்ற வீடியோவை பதிவிட்டிருந்தார். இது தொடர்பாக விசாரித்த சிங்கப்பூர் அரசு அதிகாரிகள் அந்த வீடியோ போலியானது என்பதை கண்டுபிடித்தனர். நிலவை ஆராய்ச்சி செய்வதற்கு அனுப்பப்பட்ட ஜப்பானின் ரெசிலியன்ஸ் விண்கலத்தின் ரோவர் விழுந்து நொறுங்கியது. டோக்கியோவைச் சேர்ந்த
ஐஸ்பேஸ் என்ற தனியார் நிறுவனம் நிலவை ஆய்வு செய்வதற்காக ரெசிலியன்ஸ் என்ற விண்கலத்தை அனுப்பியது. இந்நிலையில் நிலவின் மேற்பரப்பில் தரையிறங்கிய போது ரோவர் விழுந்து நொறுங்கியதாக ஐஸ்பேஸ் நிறுவனத்தினர் தெரிவித்தனர். பெங்களூரில் ஆர்சிபி கொண்டாட்டத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த வழக்கில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆர்சிபி நிர்வாகத்தைச் சேர்ந்த நிகில் சோசாலே, சுமந்த் மற்றும் DNA ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தைச் சேர்ந்த சுனில் மேத்யூ, கிரண் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இதனிடையே கர்நாடக கிரிக்கெட் அசோசியேஷன் மீது மேலும் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தில் 11 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் கர்நாடக முதல்வர் சித்தராமையாவின் அரசியல் செயலர் கே. கோவிந்தராஜ் நீக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக பெங்களூரு நகர காவல்துறை ஆணையர் தயானந்தா உட்பட 4 முக்கிய IPS அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதோடு உளவுத்துறை ADGP ஹேமந்த் நிம்பல்கர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். பெங்களூருவின் புதிய காவல் ஆணையராக மூத்த IPS அதிகாரி சீமந்த் குமார் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். தனது ராயல் சேலஞ்சர் மதுபானத்தின் வெற்றியை மனதில் வைத்துதான் பெங்களூரு அணிக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு என்று பெயரிட்டதாக அந்த அணியின் முன்னாள் உரிமையாளர் விஜய் மல்லையா தெரிவித்துள்ளார். பாட்காஸ்ட் ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், தனது மதுபானத்தை பெரிய அளவில் பிரபலப்படுத்துவதற்காகவே ஆர்சிபி அணியை ஏலத்தில் எடுத்ததாக குறிப்பிட்டுள்ளார். நல்ல பாடல்களை கூட படத்தில் வைக்க முடியாதது ஏன் என்பது குறித்த பிரத்யேக தகவலை புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில் இயக்குநர் மணிரத்னம் பகிர்ந்திருக்கிறார். அந்த வகையில் சினிமா பாடல்களை பார்க்க யூடியூப் வந்துவிட்டதாகவும், தியேட்டருக்கு வருபவர்கள் கதையை பார்க்கவே வருகிறார்கள் என்றும் மணிரத்னம் குறிப்பிட்டுள்ளார். திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் தொடங்கியுள்ள நடிகர் ரவிமோகனுக்கு திரைத்துறையினர் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ரவிமோகன் ஸ்டுடியோஸ் என்று தனது பெயரில் தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கியுள்ள நடிகர் ரவிமோகன் அதன் லோகோவை இணையதளத்தில் வெளியிட்டுள்ளார். நடிகர் விக்ரம் பிரபுவின் லவ் மேரேஜ் திரைப்படம் வருகிற 27ஆம் தேதி வெளியாகும் என்று படக்குழுவினர் அறிவித்துள்ளனர். அறிமுக இயக்குநர் சண்முகப்பிரியன் இயக்கியுள்ள இந்த படத்திற்கு ஷான் ரோல்டன் இசையமைத்திருக்கிறார். இந்த படத்தில் சத்யராஜ் சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ளார். நடிகர் நாகார்ஜுனா மற்றும் அமலா தம்பதியின் மகனான அகில் அக்னேனி தனது நீண்டகால காதலியான ஜைனாப்பை திருமணம் செய்து கொண்டார். இவர்களது திருமணம் பெற்றோர் முன்னிலையில் ஹைதராபாத்தில் நடைபெற்றது. இந்த திருமணத்தில் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். திருமண விழாவின் புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளன. இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.